बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम नहमदुहु व नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल मालु वल बनून ज़ीनतुल हयातिद दुनिया वल बाक़ियातुस सालिहातु खैरुन इंद रब्बिका सवाबन व खैरुन अमला सुब्हान रब्बिका रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लम। मेरी माओं और बहनों और बेटियों, दुनिया में जो कुछ है ये सब फना हो जाने वाला है, ख़त्म हो जाने वाला है, छूट जाने वाला है। ये सब कुछ हमारे साथ नहीं रहेगा। हम अकेले कब्र में जाएंगे। जब इंसान मरता है, कब्र में जाता है, तो उसके कपड़े भी उतार दिए जाते हैं। उसको सफ़ेद चादरें पहना के उनमें लपेट के उसको मिट्टी में डाला जाता है। न उसका घर उसके साथ जाता है, न उसके कपड़े और जेवर उसके साथ जाते हैं, न उसका मेकअप उसके साथ जाता है, न उसकी बीवी या उसका खाविन और उसके बच्चे साथ जाते हैं। अकेला कब्र में जाता है। इसलिए जितनी दुनिया की चीज़ें हैं ये सिर्फ़ दुनिया ही तक इनका नफ़ा महदूद है। जब हम मर जाएंगे तो मरते ही इन सब चीज़ों से हमें जुदाई हो जाएगी और इनका नफ़ा मुनक़ते हो जाएगा। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि व कफ़ा व सलामुन अला इबादिहिल्लज़ीना इस्तफ़ा अम्मा बअद என்னுடைய கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த துனியாவில் இருக்கிற எல்லா வஸ்துகளும் அது அழிஞ்சு போகிறது தான், அது முடிஞ்சு போகிறது தான். அது ஒன்றுமே நிரந்தரமானது இல்லை. அது ஒன்றும் எங்களும் கூட நிரந்தரமாக இருக்கிறதும் இல்லை. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு துனியாவில் எங்களோட வாழ்க்கை முடியுமோ அதையோட எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் எங்களோட கலந்துடும். எங்கள் உடுப்பையும் எங்கள்கிட்ட இருந்து கட்டிடுவாங்க. வெறுமனே ஒரு வெள்ள போர்வையில் எங்களை சுற்றி எங்களை மண்ணில் வைக்கப்பட்டுடும். எங்களை கூட எதுவுமே வாரதில்லை. எங்களோட அழகு, எங்கள் அந்தஸ்து, எங்கள் ஊரு, எங்களோட வாகனம், அதுவாக எங்களோட சொத்து செல்வங்கள், எங்களோட கணவன் மனைவி, எங்களோட பிள்ளைகள், இதெல்லாம் மிக்கது எதுவுமே எங்களுக்கு கூட வராது. வெறுமனே நாங்கள் தனிமையில் அவருக்கு போக வேண்டியிருக்குது. அதில் சொன்னாங்க, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள இந்த வஸ்துகளும் அதிலிருந்து லாபம் அடைகிறது, அதை பாவிக்கிறது, இதை விட மௌத்து வரையில தான். என்றைக்கு மௌத்து வருமோ அதோட இந்த உலகத்தில் உள்ள வஸ்துகளோட நாங்கள் லாபம் அடைஞ்சது, அதோட விட தொடர்பு அதெல்லாம் துண்டிக்கப்பட்டுடும். அது எல்லாத்தையும் முட்டுட்டு வெறுமனே நாங்கள் தனிமையில கபருக்கு போவோம்। नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम का इरशाद है कि जब इंसान दुनिया से जाता है तो उसके आमाल नामे बंद हो जाते हैं। सिर्फ 3 काम ऐसे हैं कि अगर इंसान वो कर ले तो फिर उसके आमाल नामे मरने के बाद भी खुले रहते हैं। उनमें से एक इल्म युन्तफ़अ बिही, एक इल्म है जिससे लोग नफ़ा उठाते रहेंगे और ये इल्म फैलाने वाले को अजर मिलता रहेगा। और दूसरी चीज़ जिसका अजर मरने के बाद भी जारी रहेगा वो सदक़े जारिया है। किसी ने मस्जिद बना दी, किसी ने मदरसा बना दिया, किसी ने मस्जिद में चटाइयाँ बिछवा दी, किसी ने मस्जिद में पानी का इंतज़ाम कर दिया, स्पीकर का इंतज़ाम कर दिया। ये सदक़े जारिया है। इंसान दुनिया से चला जाएगा तो भी इसका अजर इसको मिलता रहेगा। किसी ने किसी गाँव में कुआँ खुदवा लिया, उसका पानी लोग पीते रहे, गुस्ल वज़ू करते रहे, उसका अजर मिलता रहेगा। और तीसरी चीज़ जो हमारे नबी ने बताई वो है नेक औलाद। ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், எப்போ மனிதன் உலகத்திலிருந்து அந்த மறுமையுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறானோ, மௌத்தாகிறானோ, அவனுடைய பட்டோலை அது மூடப்பட்டுடும். அதுக்கப்புறம் பதிலத்துக்கு எந்த அமலும் இல்லை, அமல் செய்கிற காலம் முடிஞ்சு. ஆனால் அவன் செஞ்ச அமல்களில் 3, அந்த 3ஐயும் மூலம் வாழ்க்கையில் அவர் செஞ்சுட்டு போய்த்துருவார்னா
அது மௌத்துக்கு பின்னாலேயும் அவருக்கு வந்து கொண்டிருக்கும், அவருக்கு நன்மை கிடைச்சு கொண்டிருக்கும். அதுல முதலாவது சொன்னதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மும் தஃபவுஹி, அவர் விட்டுட்டு போற பிரயோஜனமான இல்மு, அவர் பரத்தினது, ஓதினது, ஓதி கொடுத்தது, அது இதுவரைக்கும் துனியாவில் நடந்து கொண்டிருக்கும், அவருக்கு நன்மை கிடைச்சு கொண்டிருக்கும். ரெண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சதகா ஜாரியா, ஒரு மஸ்ஜித் கட்டினாரு, மதரசா கினாரு, ஒரு மஸ்ஜிதில் மதரசா ஒரு காம்பவுண்ட் வாங்கி கொடுத்தாரு, தண்ணீர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு, தஸ்பீர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு, அல்லது எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு கிணறு தோண்டி கொடுத்துட்டாரு, அந்த கிணத்துல மக்கள் தண்ணி எடுக்கிறாங்க, உது செய்யறாங்க, குளிக்கிறாங்க. இந்த சதகா ஜாரியா இந்த ரெண்டையும் தொடர்ச்சியாக கிடைச்சு கொண்டே இருக்கும். மூணாவது கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சாலிஹான பிள்ளைகள். और इन तीनों जरियों में सबसे ज़्यादा जो ताकतवर जरिया है वो नेक औलाद है। எனவே இந்த மூணுலையும் ரொம்பவே பலமான நன்மை கிடைக்கிற வழிமுறை அது என்ன தெரியுமா? அது நல்ல பிள்ளைகள், சாலிஹான பிள்ளைகள். आज दुनिया की मोहब्बत का गलबा है, இன்றைக்கு உலகத்துடைய நேசம் மிகச்சிருக்கிறது. सब लोग दुनिया बनाना चाहते हैं, எல்லாரும் இந்த உலகத்துல ஞாபகம் உருவாக்கணும் என்று நாட்டுறாங்க. इसलिए आज माएँ और बाप अपने बच्चों को दुनियादार बनाने की मेहनत करते रहते हैं, उसका दुनियावी जहन बनाते हैं। அதனால இன்றைக்கு உமா பாப்பா என்ன செய்யறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை துனியாதாரிகள் ஆக்கணும் என்று முயற்சி செஞ்சு அவங்க சிந்தனையும் அந்த அடிப்படையில தான் ஆக்கிக்குள்ளவர்கள். आज के माँ बाप की सबसे बड़ी चाहत होती है कि हमारे बच्चे हमारी बच्चियाँ बड़े ओहदों पे फाइज हो, बड़ी उनके पास नौकरियां हो, बड़े उनके पास बिजनेस हो। இன்றைக்கு உள்ள உமா பாப்பா யோசனை என்ன தெரியுமா? எந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எப்படி ஆகணும், பெரிய ஒரு பதவி உள்ளாக்கலாம், பெரிய ஒரு அந்தஸ்து உள்ளாக்கலாம், பெரிய தொழில் இதுக்கு சொந்தக்காரர்களா இவங்க ஆகணும் என்றுதான் இன்றைக்கு உள்ள உமா பாப்பா யோசனை. अगर एक माँ या बाप के बच्चे सब के सब बड़े बिजनेसमैन हैं या बड़े बड़े ओहदों पर हैं, तो क्या उसके माँ बाप की रोजी बढ़ जाएगी? जो अल्लाह ने लिखी हुई है क्या वो बढ़ जाएगी? ஹஜ்ரத் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு யோசனையை உண்டாக்குறதுக்கு வாங்கி, யாரும் சரி பிள்ளைகள் படிச்சு பெரிய பதவி எடுத்துட்டாங்க அல்லது பெரிய ஒரு வியாபாரி ஆகிட்டாங்க, இந்த பிள்ளைகள் பெரிய வியாபாரி ஆகினத்தால, பிள்ளைகள் பெரிய பதவி உள்ளவர்கள் ஆகினத்தால அந்த உம்மா பாப்பாவுக்கு எல்லாம் முடிவு செஞ்ச ரிஸ்க்ல என்ன சரி அதிகரிப்பு உண்டாகும், என்ன சரி கூடுமா? அவங்களுக்கு இல்லையே, रोजी बढ़ती नहीं है, वो पहले से तकसीम शुदा है। அவங்களுக்கு எல்லாம் எழுதின ரிஸ்க் அது ஒன்றும் கூட மாட்டுச்சு, அது எல்லாம் ஆரம்பத்துல இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்து முடிச்சுட்டாங்க, இவருக்கு இவ்வளவு தான். हमारे दुनिया में आने से पहले हमारे लिए रोजी की लिमिट मुकर्रर कर दी गई है। நாங்க துனியாவுக்கு வாரத்துக்கு मुन्नाले எங்களோட ரிஸ்க் எவ்வளவுன்றது அல்லாஹ் அது கணக்காக எழுதி முடிச்சுட்டாங்க, இவ்வளவு தான். जो लोग सिर्फ इस शौक में कि बच्चे बड़े बड़े मालदार हों, ओहदेदार हों और बिजनेसमैन हों, उनको दीन से काट कर दुनिया में फंसाते हैं, ये माँ बाप अल्लाह के हम मुजरिम हैं। கண்ணியமானவர்களே, அதிலே சொல்றாங்க, எந்த உமா பாப்பா இதை மட்டும் யோசிச்சு என் பிள்ளை பெரிய ஒரு செல்வந்தராகணும், பெரிய ஒரு பதவியில் அந்தஸ்துல உள்ளாரா, என் பிள்ளை ஒரு பெரிய ஒரு வியாபாரி ஆகணும் என்றதை மட்டும் தலையில வச்சு பிள்ளைகளை தீனுடைய அந்த கையில விட்டு கலட்டி முழுமையா துனியாவுக்கு ஆக்கிட்டாங்களோ, அதுல சொல்றாங்க, இந்த ஒவ்வொரு உமா பாப்பாவும் அல்லாஹ்வுடைய பார்வையில பெரிய தவறு செஞ்ச பாவிகள் என்று சொல்றாங்க. और ये बच्चे जब माँ बाप इनको दुनिया में फंसाते हैं और ये दीन से दूर होते हैं, फिर ये बुराइयां करते हैं, बदकारियां करते हैं, जब इनकी माएँ इनके बाप कब्रों में जाएंगे तो उनको अपने गुनाहों की सज़ा अलग मिलेगी और बच्चों की बुराइयों की सज़ा अलग मिलेगी। இந்த உம்மா பாப்பா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி துனியாவிலே ஓட விட்டுப்பட்டு துனியாவிலே ஈடுபட்டு தீனை விட்டு தூரமாகி துனியாவிலே பேத்து பாவம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, தவறு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நிலைமையில தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு இந்த உம்மா பாப்பா சொல்லிட்டு போனாங்க. இவங்க செஞ்ச பாவங்களுக்கு ஒரு பக்கம் தண்டனை கிடைக்கிறதோட சேர்த்து அந்த பிள்ளைகள் செய்த பாவங்களுக்காக வேண்டி இவங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியவர். वो माँ बाप बड़े खुशकिस्मत हैं जिन्होंने अपने बच्चों पे मेहनत करके उनको अल्लाह वाला बना दिया। அந்த அதுக்கு மாற்றமா எப்படி உள்ள பெற்றோர்கள், அவர்கள் பாக்கியசாலிகள். அவங்க யார் தெரியுமா? தன்னை பிள்ளைகளை சாலிகானவர்களா நல்லவர்களா பூமிக்கு மேல் உருவாக்கி விட்டுட்டு போனாங்க. जिस बच्ची ने आज कुरान मजीद मुकम्मल किया है, அதை சொல்றாங்க, இன்றைக்கு எந்த அந்த சின்ன பிள்ளை குரானை ஓதி முடிச்சாங்களோ,
इस बच्ची की माँ, इस बच्ची का बाप कितना खुशकिस्मत है। அதை சொல்றாங்க, அந்த அந்த பிள்ளையுடைய இன்னைக்கு குர்ஆனுடைய விருதை பூர்த்தி செய்ய அந்த பிள்ளையுடைய அம்மாவும் பாப்பாவும் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்। क़यामत के दिन जिस माँ और बाप को यूं कह के बुलाया गया, डॉक्टर की माँ, उसे कोई नहीं पूछेगा। கண்ணியமானவர்களே, கியாமத்துடைய நாள்ல இந்த உம்மா பாப்பாவுக்கு என்ன சொல்லி அழைக்கப்படுமோ, ஒரு டாக்டரோட உம்மா பாப்பாவுக்கு அதை சொல்லி அழைக்கப்பட மாட்டுச்சு। अफसर की माँ, वजीर की माँ, प्रेसिडेंट की माँ, கண்ணியமானவர்களே, அமைச்சரோட உம்மா, இந்த பதவியில் உள்ளவரோட உம்மா, ஜனாதிபதியோட உம்மா, இப்படி ஒன்றும் கியாமத்துடைய நாள்ல பேசலே கூப்பிடப்பட மாட்டுச்சு। इनको कोई नजर उठा के भी नहीं देखेगा। அவங்கள யாரும் தன்னை பார்வையை உயர்த்தி கூட பார்க்க மாட்டாங்க। लेकिन जब ऐलान होगा, हाफिज साहब की माँ, हाफिज साहब का बाप, सारी दुनिया नजरें उठाएगी कि ये कौन सी खुशकिस्मत माँ है, ये कौन सा खुशकिस्मत बाप है। கண்ணியமானவர்களே, எப்ப மஹ்ஷர் மைதானத்துல ஒரு குர்ஆனுடைய ஹாஃபிஸுடைய உம்மா, குர்ஆனுடைய ஹாஃபிஸுடைய பாப்பா என்ற சத்தம் உயர்த்தப்படுமோ, முழு மனித கோடிகளும் தங்கள் பார்வையை உயர்த்தி பார்ப்பாங்க। எவ்வளவு பெரிய பாக்கியசாலியான பாப்பா இவர், எவ்வளவு பெரிய பாக்கியசாலியான உம்மா இவருக்கு சொல்லி முழு உலகம் பார்ப்பாங்க। हमारे नबी का इरशाद है कि हाफिज कुरान को क़यामत के दिन बुलाया जाएगा और अल्लाह ताला फरमाएंगे, तेरे रिश्तेदारों में से ऐसे 10 गुनहगार जिनके लिए जहन्नम का फैसला हो गया है, उनको तुम ले आओ, हम तुम्हारी सिफारिश पर उनको दोज़ख से माफ़ी दे देंगे और उनको जन्नत अता कर देंगे। ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அவங்க சொல்லி காட்டாங்க, அந்த அர்த்தத்தை கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஒரு ஹாஃபிஸை கூப்பிட்டு சொல்லுவார், அவரோட குடும்பத்துல இப்படியான 10 பேர் பாவம் செஞ்சு அவனோட பாவத்துடைய முடிவுல அவங்களுக்கு நரகம் முடிவு செய்யப்பட்டுட்டு அவங்களுக்கு இன்றைக்குள்ள நாளுடைய தீர்ப்பு அவர்கள் நரகவாதிகள் என்று அப்படியான ஒரு 10 பேரை நீங்க கூட்டிட்டு வாங்க, அவங்க குடும்பத்துல இருந்து உங்களுடைய சிபாரிசை வச்சு நாங்க அந்த 10 பேரை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் அல்லாஹ் யாராச்சு। 10 जहन्नमी जन्नत में जाएंगे हाफिज साहब या हाफिजा साहिबा की सिफारिश से। 10 நரகத்திலிருந்து முடிவு செய்யப்பட்டவர்கள் சொர்க்கவாதிகளாக மாறுறாங்க। ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை பாடமாக்கின ஒரு ஆண் அல்லது ஒரு குர்ஆனை பாடமாக்கின ஒரு பெண்ணுடைய பரிந்துரையின் அடிப்படையில்। कुरान की कीमत क्या है, कुरान पढ़ने की कीमत क्या है, ये दुनिया में हम नहीं जान सकते, ये मरेंगे तो पता चलेगा। கண்ணியமானவர்களே, குர்ஆன் அதுக்கு என்ன கண்ணியம், குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன கண்ணியம், இது உலகத்துல எனக்கும் உங்களுக்கும் விளக்க இல்லாது, என்றைக்கு நாம பூத்தாகுவோமோ அப்பதான் எனக்கு அதை விளக்கு। दुनिया में कीमत है इंजीनियर की, दुनिया में कीमत है डॉक्टर की, दुनिया में कीमत है वजीरों की, दुनिया में कीमत है बड़े बड़े अफसरों की और बिजनेसमैनों की। दुनिया क्या जाने कि कुरान क्या है और कुरान जो अपने सीने में ले ले उसकी कीमत क्या है। கண்ணியமானவர்களே, உலகம் வந்தா இன்னைக்கு அதுக்கு என்ன தெரியும், உலகத்துக்கு இன்ஜினியர் பொறுமை தெரியும், டாக்டர் பொறுமை தெரியும், பெரிய பெரிய அமைச்சர்கள் பதவியில் உள்ளார்கள், படிச்சார்கள், பட்டதாரிகள், அதுல பொறுமதிங்க தெரியும்। இந்த உலகத்துக்கு என்ன தெரியும் சொல்லலாம், என்ன தெரியும் குர்ஆன பொறுமதி என்ன, யாரு இந்த பரிசுத்தமான குர்ஆனை தன்னை மனசுல பாடமாக்கினாரோ, இந்த பரிசுத்தமான குர்ஆனை முழுமையாக மரணம் செஞ்சு கொண்டாரோ அவரோட பொறுமதி என்னன்னு இந்த துனியாக்கு என்ன தெரியும்। फसौफ तरा इज़न कशफल गुबारू अफरसुन तहत रिजलिक अम हिमारू। जब ये जिंदगी का गुबार छटेगा और मौत आएगी, उस वक्त पता चलेगा कि कौन घोड़े पे सवार था, कौन गधे पे सवार था। கண்ணியமானவர்களே, ஒரு அரபி கவிதையை அதை சொல்லி காட்டுறாங்க। அந்த கவிதையுடைய அர்த்தம் என்னன்னா, எப்ப இந்த புழுதி நிரம்பி இருக்குது, என்ன நீக்குதுன்னு விளக்குது இல்ல, அந்த கட்டத்துல எப்ப இந்த புழுதிகள் அகலுமோ அப்பதான் நம்மளோட கண்ணுக்கு விளங்கும் நீங்க இருக்கிறது கழுதைக்கு மேலேயா குதிரைக்கு மேலேயான்னு சொல்லி। அது மாதிரி அவர் சொல்றாங்க இந்த கவிதையை சொல்லி, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையை நானும் நீங்களும் முடிச்சு இந்த உலக வாழ்க்கையுடைய திரை அகண்டு மறுமை என்ற தெளிவு வருமோ அப்ப விளங்கும் நாங்க இவ்வளவு காலம் பயணம் செஞ்சது குதிரை இல்லையா கழுதை இல்லையான்னு சொல்லி। इसलिए अपने बच्चों को नेक बनाए, அதனால எங்கட பிள்ளைகளை சாலிஹான நல்ல பிள்ளைகளாக, अपनी बच्चियों को नेक बनाए। என்ன பொம்பளை பிள்ளைகள் அவர்களையும் அப்படியானவர்களாக। मौलाना इलियास साहब फरमाते थे कि जब मैं 5 साल का था, सिर्फ 5 साल का, तो मेरी दादी अमतुर रहमान ये मुझे तहज्जुद में उठाया करती थी। அதில் சொல்றாங்க, மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என்னுடைய உம்மம்மா அவங்க யார் தெரியுமா,
அவனோட பேரு அமத்துர் ரஹ்மான் சொல்றாங்க. என் 5 வயசு இருக்கும், என் 5 வயசு, என் 5 வயசுல என்ன தஹஜ்ஜுத் தொழுகைகள் பாடுவாங்க. आज की माँ ही नहीं पढ़ती तो बच्चे क्या पढ़ेंगे? அதான் சொல்லாங்க, இன்றைக்குள்ள நிலைமை என்ன தெரியுமா, உம்மாவே தஹஜ்ஜுத் தொழல, அப்புறம் பிள்ளைங்க தொழ போகுது. लोग कहते हैं कि शेख अब्दुल कादिर जीलानी जैसे औलिया, जुनैद बगदादी जैसे औलिया और हजरत ख्वाजा मोइनुद्दीन अजमेरी जैसे औलिया आज क्यों नहीं पैदा हो रहे? மக்கள் இன்றைக்குள்ள ஒரு பேச்சு அதை சொல்லி காட்டுறாங்க. இந்த பெரும் பெரும் பெரியார்கள், அதை சொன்னாங்க அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது மாதிரி மொய்னுத்தீன் அஜ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது மாதிரி இன்னும் அதை சொன்ன இந்த இது மாதிரி வழிமார்கள், இது மாதிரி அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர்கள் இப்ப ஏன் உலகத்தில் உருவானாங்க? हम कहते हैं बच्चे तो माओ ने जन्ने हैं, वो माएँ ही मर गई जो औलिया जनती थी। बच्चे तो माएँ जनती हैं ना, वो माएँ मर गई जो ऐसे बच्चे जना करती थी। அதில் சொன்னாங்க அதில் பதில் சொல்லுவாங்களா, புள்ள அது உமா வாய்த்தானே இப்போ புள்ளன்றது, அது புள்ளைக்கு ஞானம் கிடைக்கிறதா உமான்னு இருக்கிறதா புள்ளைக்கு போய் சேரும். இன்றைக்குள்ள தாய்மார்கள் அப்படி போயிட்டாங்க, அதனால புள்ளைக்கு கிடைக்குது இல்லை. जो माएँ हर वक्त कुरान पढ़ती रहती थीं और उठते बैठते दुरूद शरीफ पढ़ती रहती थीं, हर वक्त उनका दिल मुसल्ले की तरफ खिंचता था, उन माओं के पेटों से ऐसे बच्चे आते थे। அதில் சொன்னாங்க, எந்த தாய் அவட உள்ளம் அவட ஈடுபாடு இந்த நேரம் சொல்லாத, அவட உள்ளம் அவட ஈடுபாடு இந்த நேரம் குரானுல இப்படித்தான் வாழ்க்கையை கழிச்சாங்களோ, அந்த தாய்மார்கள வயிற்றிலிருந்துதான் அரபத்தில் என்ன பேரெல்லாம் சொல்லி காட்டினாங்களோ அப்படியான சீதேவியான பிள்ளைகள் உருவாகும். यूट्यूबर माओं से और व्हाट्सएप पे अपने औकात को बर्बाद करने वाली माओं से और फेसबुक पे अपने औकात को बर्बाद करने वाली माओं से शेख अब्दुल कादिर जीलानी और जुनैद बगदादी जैसे बच्चे नहीं आते। அதில் சொல்றாங்க, இந்த யூடியூப்ல, இந்த ஃபேஸ்புக்ல, அது மாதிரி இந்த வாட்ஸ்அப்ல தன்னை நேரங்களை வீணாக்குற இந்த தாய்மார்கள வயிற்றிலிருந்து அதாவது அப்துல் காதிர் ஜிலானி, அது மாதிரி அதாவது ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது மாதிரி பிள்ளைகள் ஒரு நாள் வரமாட்டாங்க. कीकर समझते हैं आप? कीकर एक दरख्त है जिसमें कांटे ज्यादा होते हैं। कीकर के दरख्त पे आपने कभी आम लगे देखे? அதில் சொன்னாங்க, கல்லி முள்ளு மரம், அது தனி மரம், அதுல அல்ல அது மாதிரி உள்ள தனி முள்ளு மட்டும்தான். இந்த மரத்துல सिर्फ कांटे होते हैं, कुछ नहीं। வெறும் முள்ளு மட்டும்தான். அதுல எப்ப சரி பழம் வருதுன்னு பாத்தீங்களான்னு கேட்கிறாங்க. कभी इसमें अनानास लगा देखा? அதுல எப்ப சரி அன்னாசி பழம் மாதிரி பழம் இந்த கண்டிக்கு. कभी इसमें केले अंगूर लगे देखे? அது கேட்கலாம், வாழைப்பழம் மாதுளை பழம் இது மாதிரி பழம் வந்தது கண்டிக்கிறான்னு கேட்கிறாங்க. उस दरख्त में तो कांटे ही देने हैं। அந்த மரம் வளர்ந்த அந்த மரம் நெருக்கி முள்ளு மட்டும் தான் கிடைக்கும், பழம் கிடைக்காது. बेदीन औरतों से बेदीन बच्चे ही आने हैं। தீன் இல்லாத பெண்கள்ட்ட இருந்து தீன் இல்லாத குழந்தைகள் மட்டும்தான் கிடைப்பாங்க. अल्लाह वालियों से अल्लाह वाले आएंगे। அல்லாஹ்வை அடைந்த அந்த தன்மை உள்ள பெண்கள்ட்ட இருந்து தான் அல்லாஹ்வை அடைகிற அந்த தன்மை உள்ள பிள்ளைகள் கிடைப்பாங்க. हजरत शाह अब्दुल रहीम रहमतुल्लाह अलैह जो शाह वलीउल्लाह के वालिद साहब हैं, शाह वलीउल्लाह रहमतुल्लाह अलैஹுடைய வாப்பா, அவதானங்களே இந்த இந்தியாவுடைய பகுதிகளுக்கு கொண்டு வந்தவங்க, அவரோட வாப்பா शाह अब्दुल रहीम रहमतुल्लाह अलैह। शाह वलीउल्लाह की जो वालदा थी एक दिन दुआ कर रही थी, दुआ मांग रही थी, मुसल्ले पे बैठी दुआ मांग रही थी। तो दुआ में हाथ उठाते हैं ना, तो इसके साथ इनके सीने से, इनके पेट से 2 छोटे छोटे हाथ निकले, वो भी दुआ मांग रहे थे। पेट से 2 हाथ निकले, वो भी दुआ मांग रहे हैं। அதில் சொல்றாங்க, அவர்களோட மனைவி யார், ஷா வலியுல்லாஹோட உம்மா, அவங்க முசல்லால உட்கார்ந்து துவா கேட்டு கொண்டிருந்தாங்க. அவனோட 2 கையையும் ஏந்தி துவா கேட்டு கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவனோட வயிற்றிலிருந்து 2 சின்ன கை வெளியே வச்சு அதை துவா கேட்கிற மாதிரி. तो शाह वलीउल्लाह की जो वालदा थी वो घबरा के मुसल्ला छोड़ के भागी। அப்ப அந்த பொம்பளை 2 கை வெளியே வந்தத கண்டத்தோட பயந்து போய் முசல்லா விட்டு எழுப்பிட்டு ஓடிட்டான் और अपने खाविंद शाह अब्दुल रहीम को सारा वाकया सुनाया। இப்ப நடந்த சம்பவத்துல கணவர் ஷாह அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு अलैहि वसल्लम उन्होंने कहा कि घबराओ नहीं, तेरे पेट में वलीउल्लाह है, वो अभी से इबादत में मशगूल है।
அப்ப சொன்னாங்க ஹதரத் அப்துல் ரஹீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பயப்படுறதுக்கு டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட வயிற்றுள்ள அல்லாஹ்வுடைய ஒரு வலி உருவாகிக்குது. அவர் வயிற்றுல இருந்தே இபாதத் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. इसलिए मेरी बहनों और बेटियों और माओ, आखिरत की तैयारी करें। दुनिया मुख्तसर है, फ़ानी है, हम सब ने मरना है। அதனால என்னுடைய தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க ஆசிரியத்திலிருந்து சரி தயாரிப்பு செய்ய ஆரம்பிங்க. இந்த உலகம் இது அழிந்து போறது, நாங்க எல்லாம் மௌத்தாக வேண்டிய ஆட்கள். खुद भी नेक बने, औलाद को भी नेक बनाए। நாங்களும் நல்லவர்களா சாலிகானவர்கள் ஆகுவோம். எங்கள் பிள்ளைகளையும் நல்லவர்களா சாலிகானவர்களாக ஆக்குவோம். पढ़ाने से ज्यादा उनको बनाने संवारने पे जोर दें, उनको सुधारने नेक बनाने पे जोर दें। அவர்களுக்கு படிப்பிக்கணும் என்றது எவ்வளவு தேவையோ அதை விடவும் அவர்களை இப்படியானவர்களாக உருவாக்கணும் என்றது அவசியம், அது கட்டாயம், அது தேவை. और जितनी माएँ बहनें बच्चियां यहाँ बैठी हैं, जिनके बच्चे बच्चियां मदरसों में पढ़ रहे हैं, उनसे दरख्वास्त है अपने घरों में दीन का माहौल बनाओ। அதில் சொல்றாங்க, இந்த இடத்துல யாரெல்லாம் இங்க ஓதுறார்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள், குடும்பத்தார்கள் உட்கார்ந்தீங்களோ எல்லாத்தையும் நான் வேண்டிக் கொள்வது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆணுடைய ஊருடைய சூழலை தீனுடைய சூழலாக கட்டாயமா அப்படி ஆக்கிக்கோங்க, மாற்றிக்கோங்க. अगर आपके घर में दीन नहीं होगा तो बच्चे मदरसे में आके नूर हासिल करेंगे और घर में आके उसको बर्बाद और ज़ाया कर देंगे। கண்ணியமானவர்களே, எங்க வீடுகள்ல நான் அந்த சூழலை உண்டாக்கி இல்லைண்டா, வீட்டுல அந்த தீனுடைய சூழல் இல்லைண்டா, உள்ள மதரசால இந்த சூழல்ல ஒரு பிரகாசத்தை அடைஞ்சு கொள்ளும். அந்த பிரகாசம் வீட்டுல அது அடியோடு அழிஞ்சு போய்த்திடும், இல்லாம போய்த்திடும். अगर आपके घरों में टीवी है, अगर आपके घरों में एलसीडियां हैं, तो अपनी आखिरत की वजह से न सही अपने बच्चों की आखिरत ही के लिए उसको निकाल दें। அதனால சொல்லாம உங்களோட வீட்டுல டிவி இருக்குது, அது போல இன்னமுள்ள சாமான் எல்லாம் இருக்குது, சிடி எல்லாம் பாவிக்கிறது. அதுல சொல்றாங்க, உங்களோட ஆசிரியத்துக்கு இல்லாட்டியும் உங்களோட பிள்ளைகளோட ஆசிரியத்தை கவனத்தில் எடுத்தாவது அதில் விட்டு இல்லாம ஊடுகள்ல இல்லாம. अगर आपके घरों में वाईफाई लगे हुए हैं और इंटरनेट का बहुत इस्तेमाल है, अपनी आखिरत के लिए न सही अपने बच्चों की आखिरत के लिए इसमें एहतियात करें। அதில் சொல்றாங்க, உங்களோட வீட்டுல வைஃபை வச்சுக்கிறீங்க, இன்டர்நெட்டை கண்டவாறு எல்லாரும் பாவிக்கிறாங்க. அதுல சொல்றாங்க, உங்களோட ஆசிரியத்துக்கு இல்லாட்டியும் உங்களோட பிள்ளைகள ஆசிரியத்துல அந்த விஷயத்திலேயாவது கவனம் எடுத்து அதை கொஞ்சம் முறையாக ஒரு கண்ட்ரோலோட பாவிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யும். अपने घरों में दीन का माहौल बनाए, அந்த வீட்டுல தீனுடைய சூழலை உண்டா. खुद अपनी जात से रोजाना कुरान पढ़ा करें। இதே மாணவர்களே, ஒவ்வொரு நாளும் முதல் அவர் தான் தன்னை ஒவ்வொரு நாளும் குரான் ஓத வைங்க. रोजाना तन्हाई में बैठ के जिक्र करें, दुरूद पाक पढ़ें। ஒவ்வொரு நாளும் நாங்க ஒவ்வொரு நாளும் தனிமையில உட்கார்ந்து जिक्र செய்யறது, ஸலவாத் ஓதுறது, இந்த பழக்கத்தை எங்களோட உண்டாக்கணும். और जो ही अजान की आवाज कान में पड़े, सब काम बीच में छोड़ के पहले मुसल्ला बिछा के नमाज पढ़ें। எப்ப அதானுடைய சத்தம் காதுல விழுமோ அந்த நேரம் என்ன வேலையில் இருந்தாலும் அதை அப்படியே இடையில நிப்பாட்டிட்டு मुसल्ला தொழுகைக்கு ஆஜராய். आप आटा गूंद रही हैं, छोड़ दें। सालन पका रही हैं, छोड़ दें। चाय पी रही हैं, छोड़ दें, पहले नमाज पढ़ें। நீங்க மாவு பிணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க, கறி ஆக்கி கொண்டிருக்கிறீங்க, டீ குடிச்சு கொண்டிருக்கிறீங்க, அசான் சத்தம் கேட்குது, அதை அப்படியே இடையில நிப்பாட்டிட்டு தொழுகைக்கு வந்து. आपके इस अमल से अल्लाह भी राजी होगा நீங்க இப்படி செய்யறதை கொண்டு அல்லாஹ்வும் கவலைப்படுத்தி கொள்வார். और आपके इस अमल से बच्चों का ये जहन बनेगा कि सबसे अहम नमाज है। இப்படி வீட்டுல உள்ள தாய்மார்கள் செய்யற காணுகிற பிள்ளைகள சிந்தனையில தொழுகிறது எவ்வளவு முக்கியம் என்ற அந்த உணர்வு உண்டா. जो माएँ अजानें सुनकर अपने काम में लगी रहती हैं और नमाज देर से पढ़ती हैं, इनके बच्चे कभी नमाजी नहीं बन पाते। அதுல சொல்லாங்க, எந்த ஊருடைய தாய்மார்கள் அசான் சத்தம் கேட்டு கணக்கெடுக்காம தன்னை வேலையை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டான், அவன் தொழுவோட பழக்கம் நீக்க வேண்டாம். அதை பார்த்து வளர்ற பிள்ளைகள் அவங்க ஒரு நாள் தொழுகையில பக்குவமானவர்களா வரமாட்டாங்க. अपने बच्चों को सुन्नत सिखाएं, என்ற பிள்ளைகளுக்கு சுன்னத்தை படிச்சுக்கணும். अपने बच्चों को हुजूर वाला लिबास पहनाएं। எங்களோட பிள்ளைகளுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒப்பான அந்த ஆடைகளை அணிவிப்போம். पैंट शर्ट न पहना है बच्चों को। அதை சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு அந்த டி-ஷர்ட், அந்த ட்ரவுசர் இதுகளை உட்பாட்டுவாங்க. दीनदार औरतें भी कहती हैं अभी तो बच्चा है। தீனுள்ள பருதா அப்படிங்கிற பொம்பளைகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. अभी से तो आदतें बनेंगी।
அதுல சொல்றாங்க சின்ன வயசுல இருந்து பழகினா தானே அது பழக்கத்துக்கு வரும். आदतें बनने की यही उम्र है। இந்த வயசுல தான் அதுல வளமையில அவ்வளவு பழக்கம். महंगे कपड़े ले लो, अगर महंगे भी मिले सुन्नत वाले कपड़े तो महंगे ले लो, लेकिन सुन्नत वाले पहनो। அதுல சொல்றாங்க சுன்னத்தான உடுப்பு சின்ன பிள்ளைக்கு உடுப்பானது விலை கூட கொடுத்துதான் வாங்கணும்னு வருதா, அதை அப்படி சொல்லி விலை கூட கொடுத்து வாங்கி சுன்னத்தான அமைப்புல உடுப்பு ஒரு பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. 4 जोड़ों की जगह 2 ले लो, लेकिन सुन्नत वाले लो। அத சொல்றாங்க 4 உடுப்பு வாங்க சொல்லி கொடுத்து 2 உடுப்பு வாங்க வேண்டிய ஒரு கட்டம் வருது, அப்பயும் பரவாயில்ல அதை வாங்குங்க, சுன்னத்துக்காக வாங்கி அதான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. अपने घरों में अल्लाह की इतनी बातें करें कि बच्चे बच्चे के दिल में अल्लाह की मोहब्बत हो, अल्लाह की अजमत हो। ஒவ்வொரு ஆள் வீடுகளிலையும் அல்லாஹ்வை பத்தி இந்த அளவு நீங்க ஒரு ஆள் பேசுங்க, இந்த அளவு சின்ன சின்ன பிள்ளைகள கல்வில எல்லாம் அல்லாஹ்வோட मोहब्बत உண்டாகும். इतने हुजूर के तस्करे करें कि बच्चे 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 में, औरतों में, मर्दों में, सबके दिलों में हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम की मोहब्बत हो। உங்களோட பிள்ளைகள வீட்டுல எல்லாரையும் வச்சு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி எந்த அளவு நாங்க ஒரு ஆள் பேசணும் வேண்டாம், வீட்டுல இருக்கிற ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைகள் எல்லா கல்விலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான அன்பு உண்டாகணும். இந்த அளவு அவங்களை பத்தி நான் வீட்டுல ஞாபகம் செய்யணும். अपने घरों में इतने आखिरत के तस्करे करें, जन्नत जहन्नम और क़यामत के तस्करे करें कि सबको आखिरत की फिक्र लगी हुई हो। எங்க வீடுகள்ல ஆகிரத்தை பத்தி, சொர்க்கத்தை, நரகத்தை, கபரை பத்தி எந்த அளவு பேசணும் வேண்டாம், வீட்டுல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் தன் ஆகிரத்தை ஃபிக்ர் அது மிகப்பாக இருக்கணும் முயற்சி. रोजाना एक वक्त मुकर्रर करके अपने घरों में फजाले अमाल की तालीम करें। ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல ஒரு நேரத்தை முடிவு செஞ்சு அதுல வீட்டுடைய தாலீம் அமல்களின் சிறப்புகளை நீங்க என்னென்ன தாலீம் சொல்லிக்குதோ அந்த தாலீம் உருவாக்கும். और प्यार मोहब्बत से सबको उसमें बिठाएं। அன்போட இரக்கமா அரவணைச்சி வீட்டுல இருக்கிற அவ்வளவு பேரையும் அந்த தாலீமுடைய சபையில இருப்பார். और जैसे आप अल्लाह से दुनिया मांगती हैं, ऐसे रो रो के अल्लाह पाक से अपना नेक बनना, अपनी औलादों का नेक बनना, अपने सारे घर का नेक बनना मांगा करें। அதுல சொல்றாங்க இவ்வளவு காலம் அல்லாஹ்விடத்துல அழுது எப்படி துனியாவை நாங்க எல்லாம் கேட்டோமோ, இப்ப இது பொழுது நாங்க அது மாதிரி அல்லது அளவிட கொஞ்சம் அழுது எல்லாம் நானும் ஒரு சாலைகான மனுஷன் ஆயிடணும், இந்த பிள்ளைகள் அப்படி ஆகிடணும், இந்த வீட்டுல உள்ள அவ்வளவு பேரும் அப்படியானவர்கள் ஆயிடணும் எடுத்து அழுது அல்லா இடத்துல கேட்போம். और अपने मर्दों के साथ अल्लाह के रास्ते में जाएं। தன்னுடைய இங்க உள்ள பெண்களுக்கு அல்ல சென்றாங்க, கணவன்மார்களை ஆண்களை கூட்டிக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில வெளியா, ताकि दीन पे चलने का शौक पैदा हो। दीन पड़ी வாழ்றதுக்குள்ள ஆசை உள்ளத்துல உருவாகும். அந்த நேரம் मेरी दुआ है अल्लाह ताला आप सबको अपनी कामिल वलिया बनाए। அதுல துஆ செய்றாங்க இந்த சபையில பாதிக்கிற அவ்வளவு பெண்கள் எல்லாரையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பூர்த்தியான நேசமான நெருக்கமான வலிமார்களால் ஆக்குவானாக. अल्लाह ताला आपके बच्चों को, बच्चियों को, सारे घर को अपने औलिया बनाए। உங்களோட பிள்ளைகள், உங்களோட வீட்டில் உள்ளவர்கள், உங்களோட ஆண்கள் பெண்கள் அவ்வளவு பேரையும் அல்லாஹ் தன்னுடைய வலிமார்களாக ஆக்குவானாக. इसकी ख्वाहिश हो, इसकी दुआएं हो। இதுல ஆசையும் இருக்கணும், அதுக்கு துஆவும்